ஹே கைஸ், நம்ம ஐசி சிப், டிரான்சிஸ்டர், டயோட் பற்றி எல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் என்ன மெட்டீரியலால் செய்கிறாங்க? அதுதான் செமிகண்டக்டர். இதுதான் எலக்ட்ரானிக்ஸோட பேஸ். செமிகண்டக்டர்னா என்ன? இது கண்டக்டரும் இல்லை, இன்சுலேட்டரும் இல்லை, இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. பியூர் செமிகண்டக்டர்ஸ் எக்ஸாம்பிள் சிலிகான், ஜெர்மேனியம் ரூம் டெம்பரேச்சரில் கரண்ட்டாக அலோவ் பண்ணாது. ஆனால் அதில் கொஞ்சம் இம்ப்யூரிட்டி சேர்த்தா, அதாவது டாப்பிங் பண்ணால் அது கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடும். டாப்பிங்கை வச்சு செமிகண்டக்டர்ஸை 2 டைப்ஸாக பிரிக்கலாம். நம்பர் 1, என் டைப் செமிகண்டக்டர். அதில் எக்ஸ்ட்ராவை எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணுவோம். எலக்ட்ரான்ஸ் தான் கரண்ட்டை அலோவ் பண்ணும். நம்பர் 2, பி டைப் செமிகண்டக்டர். அதில் ஹோல்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஹோல்ஸ் தான் கரண்ட் ஃப்ளோக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பி டைப்பும் என் டைப்பும் ஜாயின் பண்ணி தான் பிஎன் ஜங்ஷன் டயோட் கிரியேட் பண்ணுறாங்க. இதுதான் எலக்ட்ரானிக்ஸோட ஃபண்டமெண்டல் ஸ்விட்ச். இதுதான் கரண்ட்டை ஒரு சைடு மட்டும் அனுப்பும். விஎல்எஸ்ஐலிருந்து சோலார் பேனல் வர செமிகண்டக்டர்ஸ் தான் பேஸ். கண்ட்ரோல்ட் கண்டக்டிவிட்டி தான் இதோட மேஜிக். ஸோ நெக்ஸ்ட் டைம் டிஜிட்டல் வேர்ல்டை பார்த்தாலே அதுக்கு காரணம் செமிகண்டக்டர்ஸ் தான், எலக்ட்ரானிக்ஸோட பவர் சோர்ஸ். இந்த மாதிரி ஈஸியாக எலக்ட்ரானிக் ஷார்ட்ஸ் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கிங்க. செமிகண்டக்டர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.